என்ன எதிர்கட்சிக்காரங்க நமக்கு போன் அடிக்கிறாங்க? என்ன விஷயமா இருக்கும்? ஹலோ. ஆமா, எங்க இருக்க? அது சரிதான். உங்களுக்கு என்ன நான் வேலையை விட்டு வந்தது தெரியுமா தெரியாதா? நான் எங்க இருக்கேன்னு போன போட்டு கேட்டுக்கிறீங்க. நான் எப்பயோ பெரிய வீட்டு விட்டு வெளியே வந்தாச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ. ஆமா, ஊரு முழுக்க மைக்க புடிச்சு கத்திக்கிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். என்ன விஷயம்? ஓஹோ. எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? பரவாயில்லையே. அம்மா, எல்லா விஷயத்தையும் விரல் நுனியில வச்சுக்கிட்டா என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? என்ன விஷயம்னு கேட்டேன். அது ஒண்ணுல சித்தி, நம்ம தமிழ் இருக்குல்ல தமிழ், அது டாக்டருக்கு படிக்கணும்னு முடிவு எடுத்துருச்சு. திங்கக்கிழமை காலையில 1 லட்சம் ரூபாய் காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா? பாவம் ஏழை விட்டு புள்ள, அது 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணுமா? முடியுமா சொல்லுங்க? அதான் நாளை காலையில நம்ம ஊர்ல மொய் விருந்து நடத்தலாம்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு ஊரே கலந்துகிட்டு உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆட்டோல குழாயில்கிட்டு தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மொய் விருந்துக்கு பெரிய வீட்டுக்காரங்களா வாங்க, வந்து உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு போங்க. சித்தி உங்களுக்கு புண்ணியமாவது கிடைக்கும். என்ன நான் சொல்றது? சித்தி வச்சிட்டுமா? என்னம்மா இது? ஃபீஸ் கட்டுறதுக்கு மொய் விருந்து நடத்த போறாளாமா? ஒருவேளை மொய் விருந்து நடத்தி பணம் கட்டி ஃபீஸ் கட்டிட்டானா அவ படிச்சு டாக்டர் ஆயிடுவாமா? அவளை விடக்கூடாதுடி. தமிழ்ச்செல்வி எந்த வகையிலும் டாக்டர் ஆகிறதுக்கு நம்ம விட்டுறவே கூடாது. நீ கவலையே படாத, பாத்துக்கலாம். சனேசி, கருப்பு எங்க? கருப்பு என்னங்க கருப்பு கருப்பு இப்ப வீட்ல இல்லங்க. அவனுக்கும் சேதுவுக்கும் ஏதோ மனஸ்தாபம் போல இருக்கியா? சேது அவனை திட்டிவிட்டான் போல இருக்கு. அதே நான் வேலையை விட்டு போறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாயா. சரி சரி, எங்க போயிட போறான்? நம்ம வீட்டுல வளர்ந்த பையன். 2 நாளைக்கு மேல வெளியில அவனால எங்கேயும் தங்க முடியாது. 2 நாளைக்கு அப்புறம் அக்கா மாமானே மறுபடியும் இங்கதானே வந்து ஆகணும். வரட்டும் வரட்டும். அண்ணே, சனேசி, என்னன்னு கேளு. கல்யாணம் அது இதுன்னு தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லு. இல்லண்ணே, நான் கல்யாணத்தை பத்தி